When Isaiah was prophesying about the birth of Jesus, he calls Jesus as a mighty God. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா புத்தகத்தில் 9 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வல்லமையுள்ள தேவன். He is a mighty God. He's called Jesus as a mighty God. ஸோ mighty God அப்படின்னு சொல்லும் போது லாட் ஆஃப் டைம்ஸ் இன் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்மளாக செஞ்சிடலாம் அப்படின்னு முயற்சிப்போம். The way God created us, the humans, எப்படி கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார் என்றால், அவரோடு இணைந்து அவரை சார்ந்து அவரையே நம்பி இருக்கும்படியாக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சீக்ரெட், அந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள பிறகு ஃபார் எவ்ரிதிங் நம்ம அவரையே சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. இது எப்படி என்றால், இது சில குடும்பங்களில் மோர் தென் ஒன் சைல்டு, அண்ணன் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கும்போது, எஸ்பெஷலி இந்த யங்கர் கிட்ஸு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ எம் யங்கர் சைல்டு, எனக்கு மேலே ஒரு அக்கா இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபீலிங். அது ஒன்லி ஓல்டர் சில்ட்ரனுக்கு அது தெரியாது. என்ன என்றால், நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை புல்லி பண்ணுவாங்க. மற்றவங்க பெரியவங்க வம்பிழுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆர் ஈவன் நம்மளுடைய ஓன் ஏஜ் வயசில் இருக்கிற பிள்ளைங்க கூட நம்மளை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் என்னைய மாதிரி செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, இந்த எங்கள் கிட்ஸுக்கு எப்படி எங்களுடைய மனசில் இருக்கும் என்றால், நீங்கள் என்ன தான் என்ன கிண்டல் பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எங்கள் அக்கா இருக்கா, எங்கள் அக்கா கிட்டே சொல்லிவிடுவேன். நான் யார் தெரியுமா, எங்கள் அக்கா பேரை சொல்லிவிட்டு அவளுடைய சிஸ்டர், அவள் தங்கச்சி. நான் லாட் ஆஃப் டைம்ஸ் நான் எங்கள் டீச்சர்ஸோட பேசும்போது கூட எங்கள் அக்காவை எல்லா டீச்சர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட நான் சொல்வேன், நான் ஜெமிமாவுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நான் போய் என்னையை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு ஹியூமன், ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ நம்ம நம்பி இருக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும் போது, we have a God who is so big, who is so mighty, who is so strong. அவரால் சாதிக்கக்கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் ஜெயிக்கக்கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த யாத்திராகமம் எக்ஸரஸ் புக்கில் நம்ம 14th சாப்டரில் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் were crossing the ரெட் சி சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடக்க நேரிடும் போது, அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம். எங்களோட இஸ்ரேல் வந்திருந்தீங்கன்னா we all would have gone through that portion. அந்த ஏரியா வழியாக போயிருப்போம். இட் இஸ் so huge. ஒரு ஹியூமனாலேயே நத்திங் கேன் பி டன். அப்படி இருக்கும் போது மோசஸ் 14th சாப்டர் 14th verse, ஈஸி டு ரிமெம்பர், 14 சொல்கிறாரு, அந்த மக்களை பார்த்து சொல்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் டேக் காம், அமைதியாக இருங்க, டோன்ட் வரி, டோன்ட் ஃப்ரெட், ஏன்னா த லார்ட் வில் ஃபைட் த பேட்டில் ஃபார் யூ. நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரமா, ஹீ இஸ் கோயிங் டு டிவைட் இட் ஃபார் யூ. வெதர் அவர் டிவைட் பண்ணி உங்களை ட்ரை லேண்டில் நடக்க வைக்கலாம், இல்லை என்றால் அது மேலேயே உங்களை என்ன வேணால் செய்வார். த காட் whom we serve. இந்த ஆண்டை முடிக்கிற நாட்களில் ஹீ இஸ் அ மைட்டி காட். எல்லாரும் வாயை திறந்து சொல்வோமா, வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட். உங்களுக்கு எதிர்த்து அது ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஒரு காரியமாக இருக்கலாம். உங்களால் அது யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் he will come as a mighty God and he will give us, just we have to relax and stay calm. I like this translation, just stay calm. எல்லாரும் காமாக இருப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் shall we commit and we'll pray. Heavenly Father, thank you Lord for being a mighty God. எங்களுக்காக ஒரு வல்லமையுள்ள தேவனா எஸ் ராஜா, நீங்கள் இந்த பூமியில் you are fighting the battles for us. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்கள் யுத்தங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரே ஒரு கிருபை வேணும். At all situations நாங்கள் அமைதியாக இருக்கும்படியாக கிருபை தரோம். Let us learn to remain calm at all situations. Let this day be a blessed day. You bless your people in everything they do. Whatever challenges, என்னென்ன யுத்தங்கள் அவங்களுக்கு எதிர்க்க வந்திருக்கிறதோ, நீர் அந்த யுத்தங்களை ஜெயத்தை மட்டும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. He is a mighty God. வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் a big God, a big brother, a big Jesus is there fighting the battles for you. Hallelujah. Have a wonderful day and celebrate the season of Christmas and let the joy fill your hearts. Amen. Big God bless you.